அம்மையப்பன் ஆத்மா ஜோதி யூடியூப் சேனல். எல்லா வல்ல மெய்யன்பர்களே, அகம் குழைந்து அன்பு வணக்கம். இன்று 2/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மாலை சாரம் சுந்தரமேஸ்வரி வீதி, சாரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் முதல் தளத்தில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் பக்தர்கள் திருக்கூட்டம், அங்கே தலைமையகம் ஆஃபீஸ் திறக்கப்பட்டுள்ளது. இப்போ வருகின்ற ஜனவரி மாதம் 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வில்லியனூர் திருக்காமேசுவரர் ஆலயம் வரை ஒரு பாத யாத்திரையாக நாம் அனைவரும் வருடந்தோறும் சென்று கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு 3000 பேர் வந்திருந்தோம், இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டோம். அதுக்கு முந்தின ஆண்டு 3800 பேர் கலந்து கொண்டார்கள். தமிழகமும் அடுத்தது நம்ம இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்ச்சியாக, அத்தனை ஆன்மீக சங்கங்களும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த பாத யாத்திரை அமைக்கப்பட்டது. எல்லா வல்ல இறைவன் திருவருளால் சிறப்பான முறையில் நடந்தேறுது. அதே போல் இந்த வருஷம் 3ஆம் ஆண்டு, அந்த 3ஆம் ஆண்டு பாத யாத்திரை எல்லா வல்ல இறைவன் பேரருளால் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இன்று அடியார் பெருமக்களை எல்லோரும் வர வைத்து பாராயணம் செய்து பத்திரிகை வழங்கும் விழா இந்த புதுச்சேரி சாரம் சுந்தரமேஸ்வரி வீதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் முதல் தளத்தில் அந்த தலைமையகம், ஒருங்கிணைப்பு தலைமையகம் என்று சொல்லக்கூடிய அது அடியார்கள் படை புடை சூழ எல்லா வல்ல இறைவனர்களால் சிறப்பாக அந்த கலந்தாய்வு கூட்டம் நடக்க பெற்று அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் அந்த பத்திரிகைகள் வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவரும் சைவ சொந்தகங்கள். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இந்து என்ற ஒரு ஒற்றுமை எல்லோருக்கும் இருக்கணுன்றது இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா சமயங்கள் பிரிக்கப்பட்டது. வைணவர் பெருமாளை கும்பிட்ற மாதிரி, கௌமாரம் முருகரை கும்பிட்ற மாதிரி, கணபத்தியம் விநாயகரை கும்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் அந்த சமயங்களை சார்ந்து தான் நம்ம போக வேண்டும் என்று யாரும் எண்ண வேண்டாம். நாம் அனைவரும் எல்லோரும் இந்து என்ற அந்த ஒரு ஒற்றுமை உணர்வோடு வருகின்ற 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஜனவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த பாத யாத்திரையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அடியார் பெருமங்க அனைவரும் கலந்து கொண்டு, இது ஒரு அண்ணாமலை கிரிவல பாத யாத்திரை மாரி தான். நல்ல வேண்டுதலோடு இந்த பாத யாத்திரை நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஒரு நியாயமாக நீங்கள் வேண்டுதல் பண்ணி வரக்கூடிய அந்த பாத யாத்திரையில் உங்களுடைய எண்ணங்களும் இறைவனர்களால் அது கேட்கப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் அடியார் பெருமக்கள் படைப்புட சூழ இந்த நிகழ்ச்சியை பாத யாத்திரையை வெற்றியடை செய்யுமாறு அன்போட புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 2வது ஆண்டு சிறப்பாக நடந்தது. இங்கிருந்து அடியார் பெருமக்கள் பொண்ணு போகிறோம். எல்லாமே கொஞ்சம் நடந்து மாதிரி சாப்பாடு டைமு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். போன தடவை அன்னதானம் ஒன்றும் சிறப்பாக எதுவும் இல்லை. வர அடியார் பெருமக்கள் இந்த வாட்டி நம்ம நல்ல மாதிரியா வயிறார சாப்பாடு போட்டு அவங்க அனுப்பணும். அதுக்கு கொஞ்சம் பார்த்து ஐயனை தரிசிக்கு தான் அங்கே போனோம். ஆனால் கோவிலுக்காக சாத்திடுறாங்க. வருஷம் கோட்டை போய் பார்த்துட்டு வரோம். இது தவறான. நம்ம அடியார்கள் இத்தனை பேர் போகும்போது கோயிலில் கதவு திறக்கிறதுக்கான ஏற்பாடு அவசியம் நம்ம செஞ்சாகும். வீட்டை கதவு சாத்தி போய் எட்டி பார்த்து வரல என்ன கோயில் இருக்கு. நம்ம ஐயரை தரிசிக்கு தான் அங்கே போகிறோம். நம்ம அந்த கோயில் திறந்துருக்கணும். அடியார்கள் வராங்கன்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க, 12 மணி வரைக்கும் நாங்கள் கோயில் திறப்போம். அப்போ 4 மணி தான் திறப்போம். இப்போ 2 வருஷமா எல்லாம் நடந்துன்னு இருக்கு. மீண்டும் இது தொடரக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை கேட்டது இல்லையா. கோவில் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். நம்ம ஏமாந்து தான் வரோம் போய். இது என்னுடைய கருத்து. திருக்கூட்டத்துக்கு ஒரு அடையாள அட்டை வேணும்ன்றது நம்ம எல்லாமே முடிவு செஞ்ச விஷயம்.
இது நாங்க எல்லாரும் 12 பேரும் சேர்ந்து பேசணும். இது ஏன் நிறுத்தி வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் இல்ல. இன்னைக்கு இந்த இடத்த நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம். இதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு இடம் இல்ல. நம்ம எந்த இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல ஒருங்கிணைந்த சிவனடி ஆபீஸ்க்குள்ள கூடுறோம், நாங்க இந்த இடத்துல இருக்கோன்றதுக்கான அட்ரஸ் இல்லன்றதுனாலதான் அதை நிறுத்தி வச்சிருந்தது. இப்போ அதுக்கு நம்ம இப்போ இந்த இடத்த நிர்ணயம் பண்ணியாச்சு. இப்ப இந்த அட்ரஸ் சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்கலாம். நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்க சொல்லலாம். நாலு அடியாருக்கு எந்த ஒரு இடர்பாடு இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு இந்த இடத்த நிர்ணயம் பண்ணணும். அடுத்தது அப்ளிகேஷன் தரம் சொல்லிருக்கோம். ஒவ்வொரு திருக்கூட்டத்துக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க அட்ரஸ், போன் நம்பர் இது எல்லாமே அவங்க குறிப்பிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஐடி கார்டு ரெடி பண்ணுறது. இந்த பாத யாத்திரை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஐடி கார்டு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.